வெல்கம் டு மை சேனல். சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு ஆல் கொடுத்தீங்கன்னா நான் போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். இப்போ வாங்க, இன்றைக்கி நம்ம வீடியோவில் எந்த பூவை பற்றி பார்க்க போகிறோன்னா டெசர்ட் ரோஸ், பாலைவன ரோஜா. இதோட தாயகம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னாக்க ஆஃப்ரிக்கா, அப்புறம் அரேபியா. நம்ம ஊரில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பேர் வந்து இந்த செடியை விரும்பி வளர்ப்பாங்க. அதுக்கு காரணம் இதனுடைய இந்த பூவோட தோற்றம் தான். பார்க்க வந்து ரொம்ப அழகாக இருக்கும். இதில் வந்து நிறைய கலர்ஸ் இருக்குது, நல்லா டார்க் கலர்ஸாக, டபுள் ஷேடு, சிங்கிள் ஷேடு, அதுக்கப்புறம் வந்து மல்டி ஷேட்ஸில் இருக்கும். பார்க்க ரொம்ப அழகாக இருக்கும். இந்த செடி வந்து பார்த்திங்கன்னா அதோட தண்டு பகுதி வந்து ரொம்ப பருமனாக இருக்கும். நீரை வந்து அதிகமாக சேர்த்து வைக்கக்கூடிய ஒரு தண்டு அது. அதனால தான் வெயில் காலத்தில் கூட இது வந்து நல்லா பூக்கும். தண்ணி வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு அதிகமாக ஊற்றவே கூடாது. மண் வந்து நல்லா வறட்சி நிலையில் இருக்கும்போது தான் தண்ணி ஊற்றணும். தண்ணி டெய்லி ஊற்றுனீங்க அப்படின்னாக்கா வேர் வந்து அழுகிடும். அதனால் மண்ணை பார்த்து தான் நீங்கள் வந்து தண்ணி ஊற்றணும். இது வந்து அதிகமாக வெயில் காலத்தில் தான் பூக்கும். மழை காலத்தில் வளர்ச்சி கம்மியாக தான் இருக்கும். நல்ல வடிகால் வசதி உள்ள ஒரு மணல் கலந்த ஒரு சட்டியில் நீங்கள் வைக்கணும். இல்லாட்டி வந்து வேர் அழுகிடும் சீக்கிரமாக. இந்த செடியில் வந்து லேட்டெக்ஸ், அதாவது பால் போன்ற ஒரு திரவம் வெளிவரும், கொஞ்சம் நச்சுத்தன்மையுடையது. பாலைவன ரோஜாவை பொறுத்த வரைக்கும் வருஷம் பூராவுமே பூக்குங்க. நிறைய பூக்கள் கொடுக்கும். வெயில் காலத்தில் பார்த்திங்கன்னா மொட்டுக்கள் நிறைய வந்து பூக்கும். இதனுடைய ஒரு சிறப்பம்சம் என்ன அப்படின்னா, இதுக்கு வந்து தண்ணி வந்து அதிகமாக தேவைப்படாது. டெய்லி தண்ணி ஊற்றணும் அப்படின்றது இல்லை. ஏன்னா அந்த தண்டு பகுதி வந்து நீரை சேமித்து வைக்கக்கூடிய தன்மை இருக்கிறதால நீங்கள் ஒரு 2 நாளைக்கு ஒருக்கா கூட தண்ணி ஊற்றலாம். வருஷம் ஃபுல்லாகவுமே பூ இருந்துகிட்ருக்கும். ஒரு சின்ன மரத்தை போல் பார்க்க அழகாக இருக்கும். இப்போ நீங்கள் பாருங்கள், இந்த மொட்டுக்கள்லாம் விட்டுருக்கு. இப்போ இந்த கலர் பாருங்கள், எவ்வளோ டார்க் கலராக நல்லா அழகாக இருக்குது பார்க்குறக்கு. டபுள் ஷேட்டில் பார்க்க எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். நல்ல ஒரு பிரைட் கலர். இந்த பாலைவன ரோஜாவில் இருக்கக்கூடிய எல்லா கலர்ஸுமே நல்ல ஒரு டார்க் கலர்ஸாக பார்க்க அழகாக இருக்கும். தண்டு பார்த்திங்க அப்படின்னாக்கா நல்ல முதிர்ச்சி அடைய வந்து நல்ல பருமனாக வருங்க. ஒரு குட்டி மரம் போல் தோற்றத்தை கொடுக்கும். நல்ல ஒரு சிற்பம் மாதிரி பார்க்க, ஒரு சின்ன சிற்பத்தை பார்க்குற மாதிரி அந்த ஷேப் வந்து அவ்வளோ அழகாக இருக்கும். ஒரு குட்டி மரத்தில் பூக்கள் பூத்தா எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருக்கும். இது வந்து பெரும்பாலும் பார்த்திங்கன்னா எல்லார் வீட்லேயும் பெரிய ஒரு சட்டியில் வச்சுருப்பாங்க, மண் சட்டியில் வச்சுருப்பாங்க. மாடி தோட்டத்துக்கு வந்து ரொம்ப சிறந்தது. ஏன்னா அங்கே அதிகமாக வெயில் வர்றதுனால நிறைய பூக்கள் பூக்கும். இப்போ நீங்கள் பார்க்குறது மாடியில் வச்சுருக்கக்கூடிய செடி தான் அது. ரொம்ப வருஷமாக இந்த செடி இருக்குது. 20 வருஷத்துக்கு மேலே வந்து இந்த செடி இருக்குங்க. இதோட ஆயுள் வந்து அதிகம். இந்த செடியை வந்து நீங்கள் விதைகள் மூலமாக, அப்புறம் வந்து அந்த கிளைகளை கட் பண்ணிங்கன்னா அதுலேருந்து கூட நீங்கள் செடியை உருவாக்க முடியும். சின்ன சின்ன நாற்றும் அங்கங்கே இருக்கும். இப்போ நான் இந்த செடியிலேயே ஒரு 2 நாற்று எடுத்திருக்கேன். பக்கத்துலேயே வந்து குட்டி குட்டி நாற்றாக வரும். நம்ம அதை வந்து எடுத்து நம்ம வேறு சட்டியில் வச்சு புதுசாக செடி உருவாக்க முடியும். இலைகள் வந்து நல்ல ஒரு மொத்தமான ஒரு இலைகள், தடிப்பமான ஒரு இலைகளாக காணப்படும். பூக்கள் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு. அதனால தான் இந்த பூ நல்லா அழகாக இருக்கிறனால இது வந்து பாலைவன ரோஜா அப்படின்னு இதுக்கு பேர். குறைஞ்சது ஒரு 6 மணி நேரமாவது சூரிய ஒளி இதுக்கு தேவைப்படும். இந்த செடி வேணும் அப்படின்னா நீங்கள் நர்சரியிலையும் கேட்டு வாங்கிக்கலாம். இல்லாட்டி யார் வீட்லையாவது இருந்ததுன்னா கிளைகளை கட் பண்ணி நீங்கள் எடுத்துகிட்டு வந்து வீட்டில் வச்சா வரும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா வீடியோவுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். தேங்க்யூ.